إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن خير الكلام كلام الله وخير الحدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة صبحكم ومساكم فقد قال النبي عليه الصلاة والسلام بعثت أنا والساعة كهاتين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قاف والقرآن المجيد بل أجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب نحن أعلم بما يقولون وما أنت عليهم بجبار فذكر بالقرآن من يخاف وعيد. அல்லாஹுவை புகழ்ந்து அவன் தூதர் முஹம்மத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீதும் அவர்கள் கொண்டு வந்த சத்தியத்தை உள தூய்மையோடு பின்பற்றி மரணித்து விட்ட முஸ்லிம்கள் இறுதி நாள் வரைக்கும் அதே சத்தியத்தை உள தூய்மையோடு பின்பற்றி மரணிக்கவிருக்கின்ற அத்தனை முஸ்லிம்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தி உண்டாவதாக. அவர்கள் அனைவரையும் அவர்கள் எதிர்பார்க்கின்ற உயர் சுவனங்களிலே அல்லாஹ் தனது அருளால் அவர்களை நுழைவித்தருள்வானாக. அனைத்தையும் அறிந்த அல்லாஹ்வின் அவனது உயர் படைப்பான மனிதர்களுக்கான வழிகாட்டல் அல் குர்ஆன், அதன் விளக்க உரை சஹீஹான ஹதீஸ். குர்ஆனின் 7வது அத்தியாயத்தின் 179வது வசனம் இன்று நாம் நினைவுபடுத்த விரும்புகின்றோம். கண்ணியமிக்க அல்லாஹ் அவனது வார்த்தைகள் இவ்வாறு அமைகின்றன. وَلَقَدْ ذَرَأْنَا لِجَهَنَّمَ كَثِيرًا مِنَ الْجِنِّ وَالْإِنسِ நிச்சயமாக நாம் ஜின்களினின்றும் மனிதர்களினின்றும் அதிகமானவர்களை நரகிற்காகவே படைத்திருக்கின்றோம். இந்த விடயம் எமக்கு ஒரு கேள்வியை உருவாக்கும். இந்த மனிதர்களில் ஒருவராக இருக்கின்ற நாம் ஏன் எம்மிலே அதிகமானவர்கள் நரகிற்காக படைக்கப்பட்டிருக்கின்றார்கள்? ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் இதுதான் நிலையா, அல்லது ஒரு சாராருக்கு இந்த நிலை ஏற்படுமா? இவ்வாறு அதிகமான மனிதர்கள், அதிகமான ஜின்கள், இவர்களை ஏன் அல்லாஹ் நரகிற்காக படைத்திருக்கின்றான் என்பதை இதே வசனத்தின் அடுத்த பகுதியிலே அல்லாஹ் கூறுகின்றான். அல்லாஹ் மிகவும் நீதமானவன், அவன் மிக நேர்மையானவன், அதிக இரக்கம் கொண்டவன். மறுமையின் நிலை அல்லாஹுடைய கோபமா அவனது அன்பு அருளா என்ற போட்டி இருக்கும். அதில் கூட அல்லாஹுடைய அருள், கருணை, இரக்கம்தான் மேலோங்கும் என நபி அவர்கள் விளக்கம் கூறுகின்றார். இவ்வாறு இருந்தும் படைத்தவனை வழிபடுகின்றார்களா இல்லையா என்பதை சோதிப்பதற்காக இரண்டு படைப்பினங்கள் தான் படைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த 2 படைப்புகளும் தான், ஒன்று ஜின் இனம், மற்றொன்று மனித இனம். இந்த 2 இனங்களிலும் அதிகமானவர்கள் நரகிற்காக படைக்கப்பட்டிருப்பதாக அல்லாஹ் கூறுகின்றான். ஒரு சில குர்ஆன் மொழிபெயர்ப்புகளிலே மிக தவறாக இந்த பகுதியின் ஒரு வார்த்தை மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. மனிதர்களிலும் ஜின்களிலும் ஒரு சிலர்
நரகிற்காக படைக்கப்பட்டிருப்பதாக எழுதப்பட்டிருக்கின்றது. அது தவறானது. சரியான மொழிபெயர்ப்பு ஒரு சில மொழிபெயர்ப்புகளிலே காணப்படுகின்றது. இங்கு அல்லாஹ் கூறுகின்ற கசீரன் என்ற வார்த்தை ஒரு சிலர் என்பதை குறிக்கக்கூடியதல்ல, அதிகமானவர்கள் என்ற கருத்து. எனவே மிகவும் இரக்கமுடைய கருணையுடைய அந்த அல்லாஹ்வின் உயர் படைப்பான மனிதன், அதனோடு சேர்த்து சோதிப்பதற்காக படைக்கப்பட்ட ஜின் இனம், இவர்களை நரகிற்காக அல்லாஹ் படைத்ததாக கூறுகின்றான். ஏன் இவ்வாறு நடக்கின்றது என்பதை நாம் கட்டாயம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அடுத்த பகுதியில் அல்லாஹ் கூறுகின்றான், லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா. அதிகமானவர்கள் நரகம் செல்லக்கூடியவர்கள், இவர்களுக்கு உள்ளங்கள் இருக்கும், அவற்றை கொண்டு அவர்கள் சிந்தித்து உணர மாட்டார்கள். வலஹும் ஆயுனுன் லா யுப்சிரூன பிஹா. அவர்களுக்கு கண்கள், பார்வைகள் இருக்கும், ஆனால் அவற்றை கொண்டு உற்று நோக்கி அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். வலஹும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா. அதே போன்று அவர்களுக்கு காதுகள் இருக்கும், அவற்றை கொண்டு அல்லாஹ்வுடைய இந்த சத்தியத்தை செவிமடுத்து புரிந்து அவர்கள் நல்லவர்களாக இருக்க மாட்டார்கள். உலாயிக கல் அன்ஆம். இவர்கள் கால்நடைகளை போன்றவர்கள். பல்ஹும் அபல். மாறாக அந்த கால்நடைகளை விட இவர்கள் வழிகேடர்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இத்தனைக்கும் காரணத்தை சுருக்கி அல்லாஹ் கூறுகின்றான், உலாயிக ஹுமுல் காஃபிலூன். இவர்கள் காஃபில்கள் என்ற, அதாவது எது முக்கியமானதோ அதன்பால் கவனித்து உற்று நோக்கி தெளிவு பெற்று அதன்படி செயல்படாதவர்கள், அவர்கள் பொடுபோக்கானவர்கள், இலட்சியத்தை மறந்தவர்கள், இவர்களைத்தான் காஃபில்கள் என கூறப்படும். எனவே இரக்கமுள்ள அல்லாஹ் அதிகமானவர்களை நரகிற்காக ஏன் படைத்திருக்கின்றான் என்றால், நன்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம், அவர்களை படைத்துவிட்டு வெறுமனே அல்லாஹ் எந்த குற்றமும் இல்லாமல் அவர்களை நரகம் அனுப்புவதில்லை. அவர்களுக்கு உள்ளங்களை கொடுத்து சிந்தித்து படைத்தவனை திருப்திப்படுத்துங்கள், முற்றிலும் படைத்தவனுக்கு வழிபடுங்கள். மிக குறுகிய ஒரு காலம் இப்படி வாழ்ந்துவிட்டால் அந்த வாழ்க்கையிலே உங்களுடைய நோக்கம் படைத்தவனாகிய அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவது என்ற தூய்மை இருக்கும் என்றிருந்தால் அவர்கள் ஒருபோதும் நரகிற்கு செல்ல மாட்டார்கள். மனிதனினதும் ஜின்னினதும் கடமை அல்லாஹ் தந்த நேர்வழியை உள்ளங்களை கொண்டு சிந்திக்க வேண்டும், இலகுவாக புரிந்து கொள்ள முடியும். அல்லாஹ் தந்திருக்கின்ற பார்வைகளை கொண்டு அவனது படைப்பினங்களினதும் அவன் தந்த நேர்வழியையும் உற்று நோக்கி தெளிவாக அவன் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தந்த காதுகள், செவிப்புலன், இவற்றின் மூலம் உண்மைகளை கேட்டறிந்து அவன் நேர்வழி பெற வேண்டும். இப்படி அத்தனை வாய்ப்பு வசதிகளையும் தந்ததன் பிறகு ஒரு மனிதன் தான் படைக்கப்பட்ட நோக்கத்தை மறந்து, இமாம் கஸாலி அவர்கள் அழகாக ஒரு உதாரணம் சொல்லுவார்கள். அந்த காலத்திலே பயணங்கள் என்பது மாட்டு வண்டி அல்லது கழுதை வண்டி இது போன்ற மிக மெதுவாக பயணிக்கின்ற வாகனங்கள் தான் இருந்தன. நீண்ட ஒரு தூரமுள்ள ஊருக்கு செல்வதற்கு இடையிடையே தங்க வேண்டும், இரவிலே தங்குவார்கள்.
சத்திரம் என்று இதற்கு சொல்லப்படும். இப்படி பயணத்திலே ஒருவன் சத்திரத்திலே தங்கி அந்த இடத்தில் உள்ள அழகுகளில் அவன் மயங்கி, இதுதான் எனது நோக்கம் என அவன் சொல்ல வேண்டிய அந்த இடத்தை மறந்து அந்த சத்திரத்தை சூழ அவன் அங்கே மரம் நடுவதும் அதில் உள்ள இன்பங்களை அனுபவிப்பதும் என அதிலே அவன் லயித்து விட்டால் அது எவ்வளவு அறியாமையோ, இதே போன்றுதான் இந்த உலக வாழ்க்கை என்பது. இது வெறும் தங்குமிடமே ஒழிய நாம் சென்றடைய வேண்டிய இறுதி நிலை கிடையாது. இப்படி இலட்சியத்தை மறந்து அது அல்லாத ஒன்றில் கவனம் செலுத்துவதைத்தான் பராமுகமானவர்கள் என்று சொல்லப்படும். எனவே மனிதர்களிலும் ஜின்களிலும் அதிகமானவர்களை நரகிற்கு நான் படைத்திருக்கின்றேன் என்று சொல்லுகின்ற அல்லாஹ் வெறுமனே எந்த குற்றமும் இல்லாமல் அவர்கள் நரகம் செல்வதில்லை. ஏன் நரகம் செல்லுகின்றார்கள் என்றால், அறிவு ரீதியாக அடிமட்டத்திலுள்ள ஒருவன் கூட, எழுத வாசிக்க தெரியாத ஒருவன் கூட, அவனது சிந்தனைகளிலும் பார்வையிலும் காதுகளிலும் அவன் எதற்காக படைக்கப்பட்டான் என்ற செய்தி வந்தடைகின்றது. எனவே உள்ளத்தால் சிந்தித்து உண்மையை உணராதவன், பார்வைகளால் அல்லாஹ் படைத்த சாட்சியங்கள் கூட, நபி அவர்கள் ஒவ்வொரு இரவையிலும் தஹஜ்ஜுக்கு எழும்பி ஓதுகின்ற வசனங்களில் ஒரு சில வசனங்கள், வானத்தை பார்த்து அந்த வசனங்களை ஓதுவார்கள். ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா, யா அல்லாஹ், இவற்றை நீ தேவையற்று பிரயோஜனமற்று இவற்றை படைக்கவில்லை என கூறுவார்கள். நபி அவர்களுக்கு எழுத வாசிக்க தெரியாது. இயற்கை சாட்சியம் அளிக்கின்றது, மனிதன் என்பவன் ஒரு முக்கிய நோக்கத்திற்கு படைக்கப்பட்டிருக்கின்றான். எனவே எழுத வாசிக்க தெரியாதவன் கூட இயற்கையை பார்க்கின்ற போது ஒரு பெரிய நோக்கத்திலே இது படைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள முடியும். குறைந்தபட்சம் அல்லாஹுடைய மனிதன் ஏன் படைக்கப்பட்டான், அவன் என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லுகின்ற இந்த சத்தியத்தை சொல்லக்கூடிய மனிதர்கள் இருந்து கொண்டே இருக்கின்றார்கள். எனவே காதுகளால் அவற்றை செவிமடுத்து அவனை படைத்தது யார், எதற்காக அவன் படைக்கப்பட்டுள்ளான், அவனுடைய இந்த வாழ்க்கைக்கு பிறகு வாழ்க்கை உண்டா, பின்னைய வாழ்க்கையோடு ஒப்பிடுகின்ற போது இந்த வாழ்க்கையின் அளவு பெறுமதி என்ன, இவற்றையெல்லாம் அவன் செவிமடுத்து அல்லாஹுடைய உண்மையான அடியானாக மாற வேண்டும். இவ்வளவு இலகுவான அந்த வெற்றி அடையும் பாதை அவனுக்கு கிடைத்தும் கூட அவன் மிருகங்களை போன்று அல்ல, அதனை விட அவன் வழிகேடனாக அவன் இருக்கின்றான். மிருகங்கள் உட்பட மிக உயர்வாக படைக்கப்பட்ட மனிதன், அறிவில் மிக குறைந்தவன் கூட புரிந்து கொள்ளும் விதத்திலே மனிதன் வெற்றி அடைவதற்கான வழி கூறப்பட்டுள்ளது. அதன் பிறகும் அவன் நேர்வழி அடையவில்லை என்றால் அவன் மிருகங்களை விட மோசமானவன் என்பதில் யார்தான் சந்தேகப்பட முடியும்? எனவே மனிதர்களில் குறிப்பாக எமது சமூகத்தினர் நாம் எப்படி வாழ்ந்தாலும் சுவனம் சென்று விடலாம் என்ற மயக்கத்திலே இருக்கின்றார்கள். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான்? மனிதர்களிலும் ஜின்களிலும் அதிகமானவர்களை நரகிற்கு படைத்ததாகவே கூறுகின்றான். எனவே சாதாரண அறிவு மட்டத்தில் நாம் மிக குறைந்தவர்களாக இருந்தாலும் உள்ளங்களினால் நாம் சிந்திக்க வேண்டும். பார்வைகளினால் நாம்
படித்தும் பார்த்தும் உணர வேண்டும். காதுகளிலே உண்மைகளை உள்வாங்கி மிகச் சொற்ப இந்த வாழ்வில் பயணம் செல்லுகின்ற நாம் இடையிலே தங்குகின்ற ஒரு சத்திரம்தான் இந்த உலகம் என்பதை புரிந்து இலட்சியத்தை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும். இடையிலே தங்கியிருக்கின்ற சத்திரம்தான் எமது முழு வாழ்வு என நினைத்து நாம் காஃபிலூன் பொடுபோக்கானவர்கள், இலட்சியம் மறந்தவர்கள் என்ற கூட்டத்தில் ஆகிவிடக் கூடாது. அல்லாஹ்விடம் அந்த நேர்வழியை வேண்டுவோமாக. அவன் அனைவரையும் அனைவரது பாவங்களையும் மன்னித்தருள்வானாக. வஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம். இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن خير الكلام كلام الله وخير الحدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة. أما بعد. உலமாக்கள் நபிமார்களுடைய வாரிசுகள் என்பது சமூகத்திலே அதனை அறியாதவர்கள் எவரும் இல்லை எனும் நிலைக்கு அந்த விடயம் பரவி இருக்கின்றது. நபிமார்களின் சிறப்புகளையும் கண்ணியத்தையும் அடைய முயற்சிக்கின்ற உலமாக்கள் அந்த நபிமார்கள் அல்லாஹ்வை தவிர மற்றதற்கும் அஞ்சாது உயிரை பணயம் வைத்து சத்திர வாழ்க்கையாகிய இந்த உலகிலே எதனையும் நோக்கமாக கொள்ளாமல் உண்மைகளை பின்பற்றி மக்களுக்கு அந்த நபிமார்கள் இந்த சத்தியத்தை கூறியது. அதே போன்று இன்று எமது சமூகத்திலுள்ள உலமாக்கள் நபிமார்களின் வாரிசுகள் என கூறுகின்ற இவர்கள் சத்தியத்தை மேற்படி நபிமார்கள் கூறியது போன்று கூறுகின்றார்களா? வஹியை மாத்திரம் மார்க்கமாக கூறுகின்றார்களா? வஹியை எடுத்து சொல்ல வேண்டிய சந்தர்ப்பத்தில் தமது இந்த சத்திர வாழ்க்கையின் நோக்கங்கள், அது பணமாக இருக்கலாம், புகழாக இருக்கலாம், பதவியாக இருக்கலாம், அல்லாஹ்வுடைய திருப்தியை தவிர வேறு எந்த ஒரு நோக்கமாக இருந்தாலும் அவற்றிற்காக இந்த சத்தியத்தை மறைப்பதென்பது, அதற்கு மாற்றமான முடிவுகளோடு ஒன்றித்து போவது, வெறுமனே சத்தியத்தை சொல்வதை தவிர ஏனைய நோக்கங்களை கொண்டு செயற்படுவதென்பது, அப்போது உலமாக்களுடைய வாரிசுகள் என்ற அந்த எண்ணம் ஏன் மறந்து விடுகின்றது? குறிப்பாக நாம் வாழுகின்ற இலங்கையிலே உலமாக்களுக்கு என ஒரு அமைப்பை எங்களது இந்த நாடு வழங்கி இருக்கின்றது. அந்த அமைப்பினால் நபிமார்கள் உயிரை பணயம் வைத்து இந்த சத்தியத்தை சொன்னது போன்று எம்மிடமிருந்து இஸ்லாமிய வழிகாட்டலை எதிர்பார்க்கின்ற போது அந்த வழிகாட்டல் மக்களுக்கும் அரசாங்கத்திற்கும் எடுத்து கூறப்படுகின்றதா? நிச்சயமாக இல்லை. எமது இந்த தீனையே இழிவாக பார்க்கும் அளவிற்கு உலமாக்கள் அமைப்பிலே ஒன்றித்திருக்கக்கூடியவர்கள் ஒரே விடயத்திலே ஒரு இடத்திலே ஒரு நிலைப்பாடும் மற்றொரு இடத்தில் மற்றொரு நிலைப்பாட்டையும் செயற்படுத்துவதை அனுபவ ரீதியாக பார்க்கின்றோம். ஒரு சில மார்க்க சட்டங்களை அந்த அமைப்பிலுள்ள ஆலிம்களிடம் கேட்கின்ற போது இது என்னுடைய தனிப்பட்ட நிலைப்பாடு, இதற்கும் உலமா அமைப்பிற்கும் சம்பந்தம் கிடையாது என மிக தெளிவாக கூறுகின்றார்கள். அப்படியானால் இரண்டு இஸ்லாமா? இதுதான் மனிதன் பராமுகமானவனாக அவன் படைக்கப்பட்ட நோக்கத்தை முதன்மைப்படுத்தி செயல்படுவதை விட்டுவிட்டு அல்லாஹ்வின் திருப்தி அல்லாத ஒன்றிற்காக அல்லாஹ் தந்த சத்தியத்தை அறிந்ததன் பிறகும் அவர்கள் உள்ளங்களால் சிந்தித்து செயல்படாமல்
பார்வைகளால் ஆதாரங்களையும் அத்தாட்சிகளையும் பார்த்து முடிவெடுக்காமல், காதுகளால் தாம் செவிமடுக்கின்ற உண்மைகளின்படி நடக்காமல், மிருகங்களை விட ஒரு வழிகட்ட பயணத்திலே பயணிக்கின்றார்கள். மதுஹபுகள் என கூறி அந்த இமாம்கள் 100% சரியாகத்தான் சொல்லி இருப்பார்கள், எனவே அதனை பின்பற்றுகின்றோம் என்று கூசாமல் மிருகங்களை விட அறிவீனமான கருத்தை வெளிப்படுத்துகின்றார்கள். இதனைத்தான் அல்லாஹ் கூறுகின்றான், இத்தகையவர்கள் மிருகங்களை விட வழிகேடர்கள். உலைக ஹுமுல் காஃபிலூன், அவர்கள் பொடுபோக்கானவர்கள். இலட்சியம் மறந்து இலட்சியம் அல்லாத ஒன்றிற்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள். எனவே யாராக இருந்தாலும் மிக கருணையாளனான அல்லாஹ் அவனது கருணையால் எம்மை சுவனத்திலே நுழைத்து விடுவான் என கூறி அல்லாஹ் தந்த சத்தியத்தை புறக்கணித்து வாழ்ந்தால் அல்லாஹுடைய வார்த்தைகள் இவ்வாறான மிருகங்களை விட மோசமாக சிந்திக்கின்றவர்கள் செயல்படுகின்றவர்கள். இவர்களெல்லாம் நரகம்தான் செல்வார்கள். மனிதர்களிலும் ஜின்களிலும் சுவனம் செல்பவர்களோடு ஒப்பிடும்போது நரகம் செல்பவர்கள் மிக அதிகமானவர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இதனை தாண்டி அல்லாஹ் இவ்வாறு கெட்டவர்களை நரகிற்காகவே படைத்திருப்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். இவ்வாறு தம்முடைய செயல்களால் நரகம் செல்லுகின்றவர்கள் ஒருபோதும் அல்லாஹ்வை குற்றம் சுமத்த முடியாது. சாதாரண ஒரு மனிதன் கூட உணர்ந்து கொள்ளும் அளவிற்கு அல்லாஹ் எமக்கு தந்திருக்கின்ற இந்த சத்தியம் என்பது இமாம்கள் 100% சரியானதை தான் பின்பற்றி இருப்பார்கள் என ஆலிம்கள் கூறுகின்றார்கள் என்றால், உதாரணமாக இமாம் ஷாஃபிஈ அவர்களே கூறுகின்றார்கள், மனிதர்களிலே அல்லாஹ்வின் நபியை தவிர ஏனைய யாராக இருந்தாலும் அவர்கள் சொல்லக்கூடியவற்றிலே எடுக்கக்கூடியவைகளும் இருக்கும், மறுக்கப்படக்கூடியவைகளும் இருக்கும் என இமாம் ஷாஃபிஈ அவர்கள் கூறினார்கள். ஆனால் ஷாஃபிஈ இமாமை பின்பற்றுகின்றோம் என கூறுகின்ற உலமாக்கள், உலமா சபையின் அங்கத்தவர்கள், அந்த இமாம் கூறியது 100% சரியாக இருக்கும் என அல்லாஹுக்கும் தூதருக்கும் முரணாக, ஏன் அந்த இமாமுக்கும் முரணாக மிருகங்களுடைய அறிவீனமான சிந்தனையை வெளிப்படுத்துகின்றார்கள். எனவேதான் அல்லாஹ் சொல்லுகின்றான், இவ்வாறு உள்ளங்களால் சிந்தித்துணர்ந்து, காதுகளால் கேட்டறிந்து, பார்வைகளால் பார்த்தறிந்து அல்லாஹ்வுடைய நேர்வழியை பின்பற்றாதவன், தவறுகள் என காணும்போது அதனை திருத்தாதவன், மிக உயர்வாக படைக்கப்பட்ட அவன் மிருகங்களை விட கேவலமாகி விடுகின்றான். அதே போன்று இலட்சியத்தில் அவன் பராமுகமானவனாக, காஃபிலாக மாறிவிடுகின்றான். எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியது போன்று, ஒரே ஒரு மனிதரை தவிர மற்ற அனைவரும் சுவனம், அந்த ஒரு மனிதர் நரகம் செல்வார் என்றிருக்குமானால் அது நான் தானோ என பயப்படுகின்றேன் என்று கூறினார்கள். இப்படித்தான் ஒவ்வொரு நல்ல மனிதனும் இருக்க வேண்டும். ஏதோ ஒன்றின் காரணமாக இந்த வசனத்தின் ஒளியில் பார்த்தால் கூட மனிதர்களிலே அதிகமானவர்கள் நரகம் செல்கின்றார்கள் என்பதால் இவ்வளவு பெரிய தொகையிலே நானும் ஆகிவிடுவேனோ என்ற அச்சம் இருக்க வேண்டும். அதன் அடிப்படையில் அல்லாஹ்வும் தூதரும் சொன்னதை
அல்லாஹ்வுடைய திருப்திக்காக அதனை பின்பற்ற வேண்டும். நான் நம்புகின்ற இமாம் 100% சரியாகத்தான் சொல்லி இருப்பார் என்ற குருட்டு நம்பிக்கை இந்தியாவில் உள்ள அதிக இந்துக்கள் பாபர் மஸ்ஜித் என்ற அந்த இடத்தில் அவர்களுடைய கடவுள் பிறந்தார் என்று நம்பினார்கள். சாட்சியங்களை ஒரு முறைக்கு பல விடுத்தம் ஆய்வு செய்த போது கூட சாட்சியம் இருக்கவில்லை. இறுதியிலே இந்தியாவின் அநியாயக்கார சட்டம் இந்துக்களின் நம்பிக்கை என்பதால் அதனை இந்துக்களுடைய ராமர் பிறந்த இடம் என தீர்ப்பு வழங்கினார்கள். இப்போது யாரெல்லாம் எங்களுடைய இமாம் 100% சரியாகத்தான் கூறியிருப்பார்கள் என்ற குருட்டு நம்பிக்கையை முன்வைத்து அல்லாஹ் தந்த நேர்வழியை விட்டுவிட்டு மதுஹபுகளின் தவறான சட்டங்களை பின்பற்றுகின்றவர்கள் இந்தியாவிலே அந்த அநியாயக்கார சட்டம் அதிகமானவர்கள் உறுதியாக நம்புகின்றார்கள் என்ற அடிப்படையில் அது சரியானது என்பதை ஏற்பார்களா? எனவேதான் இவ்வாறான மனிதர்களிலே அறிவு குருடர்கள், உள்ளமிருந்தும் சிந்திக்காதவர்கள், பார்வை இருந்தும் பார்த்து படிப்பினை பெறாதவர்கள், குறைந்தபட்சம் பிறர் சொல்லுகின்ற சத்திய உண்மைகளை ஏற்று தங்களை திருத்தாதவர்கள், இவர்கள் மிருகங்களை விட வழிகேடர்கள் என அல்லாஹ் கூறுகின்றான். இலட்சியத்தில் பராமுகமானவர்கள் என்ற காரணத்தினால் இவர்களை அல்லாஹ் நரகிற்காக படைத்திருப்பதாக கூறுகின்றான். எனவே உள்ளங்களால் சிந்தித்து, பார்வைகளால் உண்மையை பார்த்தறிந்து, காதுகளால் செவிமடுக்கின்ற உண்மைகளை அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு அவனது திருப்திக்காக பின்பற்றி மரணிக்கின்ற முஸ்லிம்களாக நாம் மாற வேண்டும். அப்போது மட்டும்தான் அதிகம் நரகம் செல்லுகின்ற மனிதர்களுக்கு மத்தியிலே அந்த நரகிலிருந்து நாம் பாதுகாக்கப்பட்டு உயர் சுவனங்களிலே நாம் நுழைய முடியும். எனவே இந்த சத்தியத்திலே அறிவுடையவர்களாக, அதே போன்று இலட்சியம் மறக்காதவர்களாக, இந்த சத்திர வாழ்க்கையாகிய குறுகிய உலக வாழ்விலே அல்லாஹ்வுடைய வரம்புகளுக்குள் வாழ்ந்து அவனது திருப்தியை பெறுவதற்கு அதிகம் முயற்சிக்கின்ற மனிதர்களாக வாழ்ந்து மரணிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அதன் மூலம் அவனது அருளை கொண்டு எங்கள் அனைவரையும் சுவனத்திலே நுழைவித்தருள்வானாக. அகூலு ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லிசாயிரில் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்.